ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.1ல் 10வது கணக்கு பார்க்கலாம். a கூட்டல் b = 10 மற்றும் ab = 18 எனில் a² கூட்டல் b² இன் மதிப்பை காண்க. இங்கே நம்ம a² கூட்டல் b²ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு a + b மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ a + b² இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. a² கூட்டல் 2ab கூட்டல் b². சரிங்களா? இப்போ பாருங்க, a கூட்டல் b² அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி நம்ம a² கூட்டல் b² மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். a² கூட்டல் b². பாக்கி என்னது இருக்கு? கூட்டல் 2ab அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு a கூட்டல் b மதிப்பு தெரியும், 10. அடுத்த அடுக்குல 2 = இதை அப்படியே வச்சுக்கலாம். a² கூட்டல் b². இனி கூட்டல் 2 இன்டு ஏபியோட மதிப்பு என்னது? 18. அப்போ ஏபிக்கு பதில் 18ன்னு எழுதிக்கலாம். 10² மதிப்பு என்னது? 100. 1 எழுதிருங்க. அப்புறம் 0 இருக்கு, அதோட அடுக்குல 2 இருக்கு. அப்போ நீங்க 2 0 எழுதிக்கணும். = a² கூட்டல் b² கூட்டல், இனிமே இது ரெண்டே பெருக்கணும். 18ஐயும் 2ஐயும் பெருக்கலாம். 8 2 16. அப்போ 6 பாக்கி 1. இனி 2 2 2 கூட 1 கூட்டினா 3. அப்போ என்ன கிடைக்குது? 36. இங்கே 100 இருக்கு. ப்ளஸ் 36 இங்கே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகிடும். -36. இங்கே எது மட்டும் தான் இருக்கும்? a² கூட்டல் b² மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ 100ல் இருந்து 36 கழிக்கலாம். கடன் வாங்குங்க. இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 0 ஆகிடும். 10ல் இருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. 9ல் இருந்து 3 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 64. a² கூட்டல் b². அப்போ நம்ம a² கூட்டல் b² மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 64. வேணும்னா இதை இந்த பக்கம் எழுதிக்கலாம். a² கூட்டல் b² = 64. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 11வது கணக்கு பார்க்கலாம். நம்மளிங்க ஒரு முற்றொருமை தந்திருக்காங்க. தந்துக்கிட்டு என்ன முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துக. இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். z² -16. இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவில் ரெண்டுலேயுமே அதோட அடுக்கில் 2 இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இதுக்கு மட்டும் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நான் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இனிமேல் -16 எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூனா 4² மதிப்பு தான் 16. இப்போ 4 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 4 16. அப்போ 16 எப்படி எழுதலாம்? 4² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது இந்த மாதிரி இருக்கு, அதை இந்த மாதிரி விரிச்சு எழுதிக்கணும். ஓகே, பாருங்க, a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? z. அப்போ a மதிப்பு z. இனி b கூட பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? 4. அப்போ b மதிப்பு 4. இதுல இனி பிரதியிடலாம். a இருக்கு, a மதிப்பு z. அடுத்த கூட்டல் b மதிப்பு என்னது? 4. சரிங்களா? இன்டு இனி பாருங்க, a மதிப்பு z, நடுல மைனஸ், b மதிப்பு 4. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கலாம். 9 - 4y². இதே மாத்தலாமா? 9 எதோட வர்க்கம்? 3 வர்க்கம். 3² மதிப்பு தான் 9. 3 9. அப்போ நான் 9க்கு பதில் 3² அப்படின்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ், இனி 4 எதோட வர்க்க எண்? 2² மதிப்பு தான் 4. அப்போ பாருங்க, 4 வந்து 2² அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே y² இருக்கு, ரெண்டுலேயும் அதோட அடுக்கில் 2ன்னு இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 எழுதிக்கிறேன், அப்புறம் இந்த y எழுதிக்கிறேன். இதுலேயும் அடுக்கில் 2, இதுலேயும் அடுக்கில் 2. அப்போ அதை நான் ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு. பாருங்க, 2² மதிப்பு 4. அடுத்து y² மதிப்பு y² தான். இப்போ a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 3. அப்போ a மதிப்பு 3. இனி b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 2y. புரியுதுல்ல? b கூட பிளேஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பை தான் நீங்க எடுக்கணும். இந்த ஸ்கொயர் வந்து இதுல இருக்கு. அப்போ பாக்கி என்னது இருக்கு? b. அப்போ b பிளேஸ்ல 2y. இதை ரெண்டே சார்ட் தான் எடுத்துக்கணும். ஓகே, பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் a மதிப்பு 3. அடுத்த கூட்டல் b மதிப்பு 2y இன்டு, இனி a மதிப்பு என்னது? 3. அடுத்த மைனஸ், b மதிப்பு 2y. அப்படியே இந்த ஃபார்முலாவில் எடுத்து பிரதிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் 25a² - 49b². கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 25 எதோட வர்க்கம்? 5 வர்க்கம். 5² மதிப்பு தான் 25. அப்போ நான் 5 எழுதிக்கிறேன். இனி இந்த a எழுதிக்கிறேன். ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி மைனஸ் 49 எப்படி எழுதலாம்? 7² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 7 எழுதிருங்க, அப்புறம் இந்த b எழுதிருங்க. ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க, a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 5a அப்படியே எழுதிருங்க. இனி b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 7b. சரிங்களா? பிரதியிடலாம். ஃபார்முலா என்னது? a கூட்டல் b இன்டு a மைனஸ் b. அப்போ ஃபர்ஸ்ட் a மதிப்பு 5a, நடுவில் கூட்டல், b மதிப்பு 7b இன்டு, இனி a மதிப்பு 5a, இங்கே இனி மைனஸ் வரும், b மதிப்பு 7b. இதுதான் இதோட ஆன்சர்.
4th சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4. ஃபார்முலாவில் அதோட அடுக்கில் 2 இருக்குது, ஆனால் இங்கே 4 இருக்குது. நம்ம 2 வாரது மாதிரி மாற்றணும். அதுக்கு எக்ஸை எழுதிக்கலாம். இனி 4 எப்படி எழுதிக்க போகிறோன்னா, இதோட அடுக்கில் 2, அதோட அடுக்கில் 2. பாருங்கள், எக்ஸு E2 4 கரெக்டாக வந்துடுச்சா? இனி மைனஸ், இதே நம்ம அப்படி தான் எழுதிக்க போகிறோம். ஒய் 4 எப்படி எழுதிக்கலாம்? 2, அதோட அடுக்கில் 2. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஸ்கொயர். அப்போ ஏற்குடைய இடத்துல இங்கே என்னது இருக்குது? எக்ஸு ஸ்கொயர். அப்போ ஏயோட மதிப்பு எக்ஸு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்புறம் பியோடைய பிளேஸில் என்னது இருக்குது? ஒய் ஸ்கொயர். அப்போ பியோட மதிப்பு ஒய் ஸ்கொயர். ஓகே, பிரதியிடலாம். ஏக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் கூட்டல் பிக்கு பதில் ஒய் ஸ்கொயர் இன்டு இனி ஏக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர், ஃபார்முலாவில் மைனஸ் பிக்கு பதில் ஒய் ஸ்கொயர். இனி பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அதாவது திரும்பவும் இது இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதை இந்த மாதிரி விரிச்சு எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், மாற்றி எழுதலாமா? இப்போ ஏற்குடைய பிளேஸில் எக்ஸ் இருக்குது, பி இருக்கக்கூடிய பிளேஸில் ஒய் இருக்குது. மாற்றிடலாம். ஏக்கு பதில் எக்ஸு கூட்டல் பிக்கு பதில் என்னது? ஒய் இன்டு இனி ஏக்கு பதில் எக்ஸு, அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ் பிக்கு பதில் என்னது இருக்குது? ஒய். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் 11வது கணக்கு. 12வது கணக்கு, பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. இங்கே நம்மளுக்கு எந்த முற்றொருமை பயன்படுத்தணும்னு கொடுக்கவே இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x கூட்டல் 16. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். பாருங்க, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அதனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு, அதை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டாலே போதும். ஓகே, பாருங்க, இங்கே இதோட அடுக்கில் 2 இருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கு, அதனால இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர். இனி ஃபார்முலாவில் மைனஸ், ஃபார்முலாவில் 2, ஏக்கு பதில் இங்கே எழுதணும், பிக்கு பதில் இங்கே எழுதணும். அது என்னன்னு சொல்லித்தாரேன். அப்புறம் கூட்டல். இப்போ பாருங்க, பி ஸ்கொயர் இருக்கு, ஆனால் இங்கே 16 இருக்கு. இதே நம்ம ஸ்கொயர் மாதிரி ஆக்கணும். அதாவது 16 எப்படி எழுதலாம்? 4 × 4. இது 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இதோட அடுக்கில் 2 வந்துடுச்சு. அப்போ 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே என்னது இருக்கு? ஏ இருக்கு. அப்போ ஏயோட மதிப்பு எக்ஸு, அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் பி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்னது இருக்கு? 4. அப்போ பியோட மதிப்பு 4. புரியுதுல? ஏயோட மதிப்பு எக்ஸு, பியோட மதிப்பு 4. அதை இங்கே பிரதியிட்டாலே போதும். ஏக்கு பதில் எக்ஸு மைனஸ் பிக்கு பதில் 4, அடுத்த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, அடுக்கில் 2, அப்போ இதை 2 வாட்டி எழுதிக்கணும். எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் கூட்டல் 20y கூட்டல் 100. இப்போ பாருங்க, இதில் எல்லாமே ப்ளஸ் இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். பாருங்க, இங்கே ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் ஃபார்முலாவில் 2, ஏக்கு பதில் இங்கே எழுதணும், அதே மாதிரி பிக்கு பதிலும் எழுதிக்கணும். அது என்னன்னு சொல்லித்தாரேன். அடுத்த கூட்டல், இங்கே பி ஸ்கொயர் இருக்கு, ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்துல 100 இருக்கு. அப்போ 100 எப்படி எழுதலாம்? 10 × 10. 2 பேருக்குன்னா 100 தான் கிடைக்கும். அப்போ 10 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. சரிங்களா? அப்போ 100 எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? ஒய். அப்போ இங்கே ஒய்ன்னு எழுதிக்கலாம். பி கூட பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 10. இப்போ பெருக்கி பாருங்க, 10 2 பேருக்குன்னா 20. அடுத்த இந்த ஒய் கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போ ஏயோட மதிப்பு ஒய், பியோட மதிப்பு 10. அதை இங்கே பிரதியிட்டாலே போதும். ஏயோட மதிப்பு ஒய் கூட்டல் பியோட மதிப்பு என்னது? 10. அடுத்த ஹோல் ஸ்கொயர். அடுக்கில் 2, அப்போ அதை 2 வாட்டி எழுதிக்கணும். ஒய் கூட்டல் 10 இன்டு ஒய் கூட்டல் 10. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 36m ஸ்கொயர் கூட்டல் 60m கூட்டல் 25. இதுலேயும் எல்லாத்துலேயும் ப்ளஸ் தான். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே வந்து 2 உறுப்பு இருக்குது. அப்போ வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ 36 எப்படி எழுதலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது 6 × 6 36, 6 36. அப்போ 6 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 6 எழுதிருங்க, அப்புறம் இந்த எம். இதுலேயும் அடுக்கில் 2 இருக்குது, இதுலேயும் அடுக்கில் 2 இருக்குது. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி கூட்டல் ஃபார்முலாவில் 2. இனி ஏக்கு பதில் 1 எழுதிக்கணும், அதே மாதிரி பிக்கு பதிலும் எழுதிக்கணும். கூட்டல் இனி பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே 25 இருக்குது.
25 எப்படி எழுதலாம்? 5 × 5 5 25 5 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல 2. அப்ப 25க்கு பதில் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? ஆர்எம் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க ஏக்கு பதில் ஆர்எம். இனி பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? 5. அப்ப இங்க 5ன்னு எழுதிக்கலாம். இப்ப பெருக்குங்க 6 2 12 12ஐயும் 5ஐயும் பெருக்குனா 60 அப்படின்னு தான் கிடைக்கும். அடுத்த இந்த எம் கரெக்டா வந்துடுச்சு. அப்ப எழுதிக்கலாமா? ஏக்கு பதில் ஏயோட மதிப்பு ஆர்எம், பியோட மதிப்பு 5 பிரதியிடலாம். ஏக்கு பதில் ஆர்எம், அப்புறம் கூட்டல் பிக்கு பதில் 5, அப்புறம் ஹோல் ஸ்கொயர் அடுக்குல 2. அப்ப 2 வாட்டி எழுதிக்கணும். ஆர்எம் கூட்டல் 5 இன்டு ஆர்எம் கூட்டல் 5. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிவிஷன் தீர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, ஆனா இங்க 64 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. 64 எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது 8ஐயும் 8ஐயும் பெருக்குனா 64ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 8 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல 2. இப்ப என்ன பண்ணணும்? 8 எழுதிருங்க, அடுத்து எக்ஸ் எழுதிருங்க, இதோட அடுக்குலயும் 2, இதோட அடுக்குலயும் 2. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி மைனஸ் 2 ஏக்கு பதில் எழுதணும், பிக்கு பதில் எழுதணும், அப்புறம் கூட்டல். இப்போ பாருங்க பி ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு பதில் 49 ஒய் ஸ்கொயர். இப்போ 49 எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர். அதாவது 7ஐயும் 7ஐயும் பெருக்குனா 49ன்னு கிடைக்கும். அப்போ 7 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 2. இப்போ எப்படி எழுதலாம்? 7 எழுதிருங்க, ஒய் எழுதிருங்க, 2லயும் அடுக்குல 2 இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? 8x. அப்ப நம்மளும் 8xன்னு எழுதிக்கலாம். பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? 7y. அப்ப 7yன்னு எழுதிக்கலாம். அப்ப ஏயோட மதிப்பு 8x, பியோட மதிப்பு 7y. பிரதியிடலாமா? ஏக்கு பதில் 8x, அப்புறம் ஃபார்முலால மைனஸ், பிக்கு பதில் 7y, அடுத்த ஹோல் ஸ்கொயர். அடுக்குல 2னா 2 வாட்டி எழுதிக்கணும். 8x மைனஸ் 7y இன்டு 8x மைனஸ் 7y. இதுதான் இதோட ஆன்சர். 5th சப்டிவிஷன் தீர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 இடத்தையும் பாருங்க, இங்கேயும் கூட்டல் இங்கேயும் கூட்டல். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். இதை தான் பயன்படுத்த போறோம். பாருங்க இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கூட்டல் இனி 2 ஏக்கு பதில் எழுதணும், பிக்கு பதிலும் எழுதணும், கூட்டல் இனி பி ஸ்கொயர் இருக்கு, இங்க 9b ஸ்கொயர். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 எழுதிருங்க, அப்புறம் பி எழுதுங்க, இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ ஹோல் ஸ்கொயர், கடைசியா மைனஸ் சி ஸ்கொயரை எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஏ கூடிய இடத்துல என்னது இருக்கு? ஏ தான். அப்போ இங்கே ஏன்னு எழுதிக்கலாம். இனி பி கூடிய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? 3b. சரிங்களா? வேணா பெருக்குங்க, 3 6, அப்புறம் ஏ இன்டு பி. கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ ஏயோட மதிப்பு ஏ தான், பியோட மதிப்பு 3b பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு ஏ, அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு 3b, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ பாருங்க நடுவில் மைனஸ், இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை தான் பயன்படுத்த போகிறோம். ஏ கூட்டல் பி இன்டு ஏ மைனஸ் பி. பாருங்க இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஸ்கொயர். அப்ப ஏயோட மதிப்பு என்னது? ஏ கூட்டல் 3b. அப்ப ஏக்கு பதில் ஏ கூட்டல் 3bன்னு எழுதிக்கலாம். அப்புறம் கூட்டல் இனி இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர். அப்ப பியோட மதிப்பு என்னது? சி. அப்போ பிக்கு பதில் சி எழுதிக்கலாம். இன்டு இனி ஏயோட மதிப்பு என்னது? ஏ கூட்டல் 3b. சரிங்களா? அப்புறம் மைனஸ் பியோட மதிப்பு என்னது? சி. அப்ப சின்னு எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் 12வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.